அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். மீன் நம்ம வீட்டுக்கு எப்போவுமே வரும், வீட்டுக்கே கூட வரும். கிள்ளையிலேருந்து அந்த அக்கா எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம இந்த வீடு கட்டிட்டு இப்போ 3 வருஷம் ஆகிடுச்சு. இவங்ககிட்ட தான் நம்ம ரெகுலராக வாங்குவோம். வேறு யார்கிட்டையும் நான் வாங்கவே மாட்டேன். அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையிலே வந்துடுவாங்க. அப்புறம் அவங்களே க்ளீன் பண்ணியும் கொடுப்பாங்க. முடிஞ்சால் அவங்களுக்கு அன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால், இல்லை சில பெரிய மீன்லாம் வாங்கினா பண்ணி கொடுப்பாங்க. இது ஒரே மீன் தான், கொடுவா மீன். கொடுவா மீன் நான் நம்ம உள்ளங்கை அளவுக்கு இருக்க சைஸ் நான் வாங்கியிருக்கேன், சமைச்சிருக்கேன். இந்த பெரிய மீன் மாதிரி நான் இன்னும் வாங்கி சமைச்சதில்லை. கொடுவானா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பும் சரி வறுத்தாலும் சரி. ஆனால் ஒரே மீனாக நான் வாங்கினது கிடையாது. இது அப்படியே ஒரு மீன் 1 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு மீனாக நான் 2-3 டைம் எடுத்துகிட்டு நான் வாங்கலை. அப்புறம் இந்த டைம் வாங்குமா நல்லாயிருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி கட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அப்போ ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணும் போது ஃபேமிலி விஷயம் நிறைய ஷேர் பண்ணுவாங்க. ஏதாவது சொல்லுவாங்க, வீட்டை பற்றி சொல்லுவாங்க. 2 பையன் ஒரு பொண்ணு அவங்களுக்கு இருக்காங்க, சொல்லுவாங்க. எல்லாருமே நிறைய படித்து நிறைய வேலையில் இருக்காங்க. ஆனாலும் இவங்க எனக்கு இந்த தொழில் பிடிச்சிருக்கு, அதனால் நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுவாங்க பசங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் என்ன சொன்னாங்கன்னா, சுனாமியை பற்றி சொன்னாங்க. சுனாமி 2004 டிசம்பரில் வந்துச்சு, 4 எண்டில் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா, அது அப்போ நம்ம நியூஸ்லேயே பார்த்துட்டு நம்ம நிறைய அழுதுருப்போம். அப்படியே பொக்லைனில் தோண்டி அப்படியே எல்லாரையும் ஒரே இடத்துல புதைச்சி நம்ம பார்த்து அவ்வளோ கண்ணீர் விட்டுருப்போம். இது வரைக்குமே நமக்கு அது மறக்கவே மறக்காது. இன்றைக்குமே நம்ம சுனாமின்னா அந்த பயம் நம்மள்கிட்ட இருக்கும். ஏன்னா சிதம்பரம் பக்கத்தில் பரங்கிப்பேட்டை, எம்ஜிஆர் திட்டு, கிள்ளை அந்த ஏரியாலாம் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஏரியா. இவங்க கிள்ளை மேரேஜ் பண்ணிக்கிட்டது. அம்மா அப்பா இருக்கிறது எம்ஜிஆர் திட்டு. எம்ஜிஆர் திட்டுன்றது ரொம்ப ஜாஸ்தியாக பாதிக்கப்பட்ட இடம் அது. அதை பற்றி பேசணுன்னா நிறைய நம்ம பேசலாம், நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க ஒன்று சொன்ன விஷயம் என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது, ரொம்ப பெருமையாக நினைக்க வச்சுது. இவங்களை என்ன சொன்னாங்கன்னா, சுனாமி அப்போ இவங்க அம்மா அப்பா சுனாமியில் இறந்துட்டாங்க. இப்போ சுனாமி இந்த மாதிரி இந்த ஊரெல்லாம் அப்படின்னு பாதிக்கப்பட்டிருக்குனதும் உடனே இவங்க கிளம்பி ஓடி போயிட்டாங்களாம். போனால் அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்களாம். சில பேருக்கு பாடி கண்டுபிடிக்க முடியல, யாரும் வாங்கலை, குடும்பமாக கூட இறந்துருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தெரியாதவங்களை போட்டு அங்கேயே மூடிட்டாங்க. ஆனால் இவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டாங்க. பாடி கிடச்சிருச்சு, கிடச்சதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அங்கே வீடும் இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாமே தரமட்டமாக ஆயிடுச்சான். அப்போ அவங்க எங்கே போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேரேஜ் பண்ண வீடு இருக்குல்ல, இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்களாம். 2 பேரையுமே இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்களாம். அவங்க அப்போ பார்த்தீங்கன்னா புது வீடு கட்டிகிட்டு இருக்காங்களாம். வீடு செவுரு எழுப்பி ஒட்டியிருக்காங்க, அவ்வளோதானே, வேறு எந்த வேலையுமே முடியலையா. அவங்க 3 பிள்ளைங்களுமே சின்ன சின்ன பிள்ளைங்க. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இப்போ மேரேஜ் முடிச்சிருக்காங்கன்னு சொன்னால், அப்போ சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருந்திருப்பாங்க. வீடும் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கட்டிகிட்டு இருக்கிற வீட்டில் அதில் குடியே போகலை, பால் காய்ச்சல அந்த வீட்டில் போய் போட்டிருந்தாங்களாம். அப்போ அவங்க சொந்த பந்தம் எல்லாம் என்ன சொன்னாங்களாம், நீ இன்னும் புது வீடு குடி போகவே இல்லை, ஃபஸ்ட்டு போய் இறந்தவங்கள போய் போடுறியே, உனக்கு இது விருத்திக்கு வருமா, உனக்கு நல்லது நடக்குமா, அவங்க குழந்தைங்களுக்கு நல்லது நடக்குமா, இது மாதிரி பண்ணுறியேன்னு சொல்லி எல்லாரும் சண்டை போட்டாங்களாம். யார் சொல்கிறதையும் இங்கே கேட்கவே கிடையாதான். என்னோட அப்பா அம்மா என்னை பெற்றவங்க, அவங்கள விட எனக்கு வேறு எதுவும் முக்கியம் கிடையாது. அவங்க என்னை நல்லா தான் வைப்பாங்க, நல்லா இருக்கணும்னு தான் என்னை நினைப்பாங்க. அவங்களோட ஆத்மா எனக்கு நல்லது தான் செய்யும் சொல்லிட்டு யார் பேச்சும் கேட்கலையாம். புது வீடாக இருந்தானே, எந்த வீடாக இருந்தானா, என் அப்பா அம்மாவை நான் இருக்கும்போது எப்படி நான் அனாதை போனோன்னு சொல்லி நான் கொடுக்க முடியும், பெத்த பிள்ளை நான் இருக்கேன்லன்னு சொல்லி அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்ட்ராங்காக பேசினாங்க, போல்டாக பேசினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிது அவங்க பேசுனது. அதுக்கே அவங்க குருசாமி மாலை போட்டுட்டு போவாங்களாம் ஓம் சக்தி கோயிலுக்கு. 25-30 வருஷத்துக்கு மேலே ஆகுது அவங்க மாலை போட்டு போயிட்டு. நான் என்ன கூட சொல்லுவாங்க, எங்கள் கூட வரியா, எங்கள் கோயில் மூலயமா வரியான்னு கூட கேட்பாங்க. அந்த மாதிரி பக்தியாகவும் இருக்கவங்க தான். ஆனால் சில சமயங்களில் நம்ம முற்போக்காக அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு படிப்பு அவசியமே இல்லைங்க. படித்தாதான் அப்படி யோசிக்க தெரியும்லாம் கிடையாதுங்க. அனுபவமும் தானாக வர ஒரு சிந்தனையும் தாங்க
ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தவங்க சொல்கிறப்ப அப்படியே கையெல்லாம் எனக்கு சிலுத்து போச்சு. நான் போட்டு எங்கள் அம்மா அப்பாவை நான் எடுத்தேன், சிறப்பாக நான் எங்கள் அம்மா அப்பாவை வந்து எடுத்தேன். கடைசி காலத்தில் இந்த மாதிரி ஒரு இறப்பு அவங்களுக்கு வந்திருக்கவே கூடாது, ஆனால் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியதை நல்லபடியாக செய்யணும், நம்ம பெத்த பிள்ளைய நம்ம நல்லபடியாக செய்யணும்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் அவ்வளோ எமோஷ்னலாக வந்து பேசினாங்க. எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. நான் வந்து கூட எங்கள் பாப்பாவோட அப்பாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த அக்கா அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களும் ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. இது வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம், நம்ம காலில் விழுந்த ஒரு விஷயம். இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். நான் ஏதோ எனக்கு வந்து சிந்தனையில் போய் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. இதை நம்ம ஷேர் பண்ணும்போது இது ஒரு 4 பேர் கேட்பாங்க, ஒரு நல்ல விஷயம் தானே, இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து சொன்னேன். பாருங்கள், இந்த மாதிரி கூட நிறைய மக்கள் வந்து இருக்காங்க. இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ இது மாதிரி பண்ணுறியே, உனக்கு நல்லது நடக்குமா அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அவங்க 3 பிள்ளைங்களுமே நல்ல நிலைமையில் இருக்காங்க. அவங்க பொண்ணு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸு, துபாயில் ஃபாரினில் இருக்காங்க. அங்கே வந்து லட்சத்துக்கு சம்பாதிச்சு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் எங்கேயுமே கூட தூக்கிட்டு சுமந்துட்டு போக வேண்டாமா, உடம்பு முடியாமல் போகுதில்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் இவங்க நான் மீறிட்டு தான் வரேன்னு சொல்கிறாங்க. எனக்கு வீட்டில் இருந்தால் பிடிக்காதுமான்னு சொல்லிட்டு அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. நல்ல இடமா தேடிட்டுருக்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பையன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவரும் ஏதோ ஒர்க் பண்ணுறாரு ஐடியில். மேரேஜ் ஆகிடுச்சு, தனியாக இடம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி இருக்காங்க. இன்னொரு பையனும் ட்ராவல்ஸ் ஏதோ வச்சுருக்காங்க, அவங்களும் இன்ஜினியரிங் தான். அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, பொண்ணுக்கு மட்டும் தான் ஆகலை. அதை இல்லாமல் தனியாக பிளாட் நிறைய வாங்கி போட்டிருக்காங்களாம். சொல்லுவாங்கள்ல, வசதியாக தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. அவங்க ஒன்றும் இப்போ வந்து கெட்டு போயிடல பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து எந்தெந்த நேரத்தில் பார்க்கணும் அப்படின்னு சில விஷயங்களை யோசிக்கணும், பார்க்கணும் அப்படின்னு நமக்கும் ஒரு பெரியவங்களாக இருக்காங்க. நம்மளோட அனுபவத்துக்கு இனி நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குல்ல இந்த மாதிரி. அதனால் நான் வந்து யோசித்தேன். அது மாதிரி வந்து நிறைய விஷயம் பேசுவாங்க, மீன் கட் பண்ணும்போதே பேசுவாங்க. மோஸ்ட்லி வயசில் பெரியவங்கக்கிட்ட பேசும்போது நிறைய இந்த மாதிரி நமக்கு வந்து அனுபவம் கிடைக்கும். அது ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு தேவைப்படும், லைஃபுக்கு வந்து நமக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. அதனாலவே நான் வந்து பெரியவங்க ஏதாவது பேசுனா அலட்சியப்படுத்தாமல் நான் கேட்பேன், கேட்கணும். மெயினாக இவங்க பெரியவங்க, அந்த காலத்தில் உள்ளவங்க, படிக்காதவங்க, இவங்க மீன் தானே எடுத்துகிட்டு வராங்க விற்கிறதுக்கு, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் சாதாரணமாக வந்து நினைக்கக்கூடாது, நினைப்பாங்க சில பேர். ஆனால் நான் அந்த மாதிரி என்றைக்கும் நினச்சது கிடையாது. பேசுவேன், டீ போட்டு கொடுப்பேன், குடிப்பாங்க, பக்கத்தில் உட்காந்துப்பேன். அந்த மாதிரி நல்ல ஒரு பாசமாக பேசுவாங்க அந்த அக்கா. பின்னாடி ஒரு டெத் ஆகிடுச்சு. ரெகுலராக அவங்க மீன் கொடுக்குறவங்க 2 சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அப்படி வந்து சொல்லிட்டு அழுதாங்க. டெய்லியும் வந்து மீன் கொடுக்குறவங்க தான், ஆனால் ஒரு உறவுக்காரவங்க மாரி அப்படி அழுதாங்க. ரொம்ப எனக்கு அதுக்கப்புறம் அவங்க 1 வாரம் வரவே இல்லை. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுமா, வரவே இல்லைண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அந்த தெரு பக்கமே அவங்க போகலை. போனால் ரெகுலராக வாங்குறவங்க அந்த குட்டி பாப்பா வந்து ஆன்ட்டின்னு கூப்பிட்டு மீன் கேட்கும். இப்போ நான் போகவே இல்லைம்மா அந்த பக்கம். நாங்கள் அந்த மாதிரிலாம் நல்ல ஒரு மனுஷங்களாம் நம்ம வந்து பழக்க வச்சுக்கும்போது நல்ல நமக்கு விஷயங்களோ இல்லை நல்ல லைஃபுக்கு கற்றுக்க வேண்டியதோ நல்ல அனுபவம் வந்து கிடைக்குது. கொடுவா மீன் வந்து குழம்பும் வச்சேன், வறுத்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசும் நம்ம மீன் இவ்வளோ தான் அப்படின்னு கராரெல்லாம் பேச மாட்டாங்க. கொடுத்துட்டு இவ்வளோ உன்கிட்ட நான் என்னம்மா அதிகமாக வாங்கிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி சுவையாக இருக்கும் அவங்கள்ட்ட வாங்கினா, அவங்க மனசு மாதிரியே. சூப்பராக வந்து கொடுவா மீன் குழம்பும் மீன் வறுத்தும் லஞ்ச் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோவும் இதில் ஷேர் பண்ண விஷயமும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.